பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு ஆழத்தில் நின்று ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அவரோடு தனிப்பட்ட விதத்தில் இயேசுவோடு உள்ள நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பெருக்கத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நிச்சயமாக இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவாராக. பேதுருவின் படகை ஆழத்தில் கொண்டு போக சொன்ன ஆண்டவர் கரையில் வெளிப்படாத அநேக காரியங்களை இயேசுவோடு கூட ஆழத்தில் நின்ற பேதுரு வாழ்க்கையிலும் படகிலும் வெளிப்பட்ட காரியம் அவரை அறிகிறார். இவை அடைந்தது மட்டுமல்ல, அதை லூக்கா 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு தன்னை எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. ஆழத்தில் இயேசுவோடு நிற்கும்போது பேதுருக்கு தன்னுடைய சரியான நிலை, கரையில் இருக்கும்போது பேதுரு நான் பாவி என்று சொல்லி இயேசுவேற்று அப்படி அல்ல. கரையில் இருக்கும்போது தன்னை எவ்விதத்திலும் அவன் அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் ஆழத்தில் இயேசுவோடு நிற்கும்போது தன்னுடைய சரியான நிலை, நான் யார், நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நான் ஏன் என் வழியில் மட்டும் மீன் வரல, எத்தனையோ பேர் பிரயாசப்படும் போது எல்லாருக்கும் நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை. பேதுரு நினைச்சா, நான் நல்லா பிரயாசப்பட்டேனே, என் பக்கத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஆழத்தில் நிற்கும்போது தான் பேதுரு அறிந்து கொண்டார். இயேசுவோடு நிற்கும்போது தன் படகு நிரப்பப்பட்ட போது பேதுரு அறிந்து கொண்டார், என் வாழ்க்கையில் அநேக தவறுகள், அநேக இயலாமைகள், அநேக நடக்காத காரியங்கள். எதனால? நான் பாவியான மனுஷன். தன்னை வெறுமையாக்குகிறான். கரையில் இருக்கும்போது அல்ல, இயேசுவோடு ஆழத்தில் இருக்கும்போது. அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவோடு எவ்வளோ நெருங்குகிறோமோ நம்முடைய சரியான நிலை, நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் இருக்கிறது என்பதை இயேசுவோடு நடக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். மரத்தின் மேலே இருந்த சகையும் சொல்லலை, நான் ஆலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று. இயேசுவோடு நடக்க சொல்கிறார். அதை சொல்லும்படியாகவும் சகையும் வரல. ஆனால் இயேசுவோடு நடக்க அந்த தனிப்பட்ட உறவு இயேசுவோடு செலவிட தன்னுடைய நிலை தெரிகிறது. தான் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது தெரிகிறது. இயேசு வீட்டுக்குள் வருவதற்கு முன்பாகவே தன்னை சுத்திகரிக்கிறதற்கு இடம் கொடுக்கிறான். இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர், ஆண்டவரே என்னுடைய சரியான நிலை, நான் யார்ப்பா, என் நிலை இன்னைக்கு என்ன, இது நான் சரியாக அறியணும்னா நான் தூரத்தில் நின்று தெரியாது, நான் உங்கள் பக்கத்தில் நின்னாதான், உம்மோடு நெருங்கினாதான் எனக்கு தெரியும் என்கிற ஒரு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட என் கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? பீடத்தை சுற்றி வருகிறேன், என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஹல்லேலூயா. பீடத்தை சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. பீடத்தை சுற்றி நான் வருகிறேன் தேவனே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். பாடுகிறேன் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே, அர்ப்பணிப்போட இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உரத்த குரலில் நன்றி பாடல்
பாடி மகிழ்கின்றே. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றே. வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றே. வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றே. பாடுங்கள். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அவருடைய அன்பை சொல்லுவோம். உந்தன் மாறாத, உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகின்றேன். இந்த அனுபவம் வேணப்பா. உம் திரு முன்னே இப்படி சொல்ல வாழ விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஒரு விஷயம் கூட. என் தெய்வமே, என் தெய்வமே, ஓ இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கை. ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறு என் கூட சேர்ந்து சொல்ல. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. பாடுறீங்களா இந்த வார்த்தை? உண்மையா? என் தெய்வமே, என் தெய்வமே. ஆண்டவரே, இதை பாடும்போது, ஆராதிக்கும் போது எங்களுடைய நிலை ஒரு விஷயம் கூட உணர்த்தப்படட்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் இன்னும் எங்களுக்கு மாற்றங்கள் வேணும், நீர் விரும்புகிற பிரகாரம் மாறட்டப்பா. அப்படி கரங்களை உயர்த்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
பலிபீடத்தில் என்னை பரடே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பாடுக. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? நீரன்றி என்னாலே பாரு, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. விரும்பி கேட்கலாம? நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்துதான் உண்மை. நீங்க இல்லாம ஒண்ணு இல்லை ஆண்டவரே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பி ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கூடாரங்களிலும் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு சுத்திகரிப்பு. கல்வாரி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலும் ஓ தேவன் விரும்புகிற சுத்திகரிப்பு, சுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கை தேவ மகிமை வெளிப்படுத்துமே. ஹalleluya, thank you Jesus. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய. உண்மையா கேட்கலாம்? சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா. விரும்புறவங்க ரெண்டு கரத்தை இருதயத்தில் வைத்து சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாறட்டாண்டவரே. மாம்சீகம் மறையட்டும் ஆவியானவரே. கல்வாரியின் மறைந்த பொக்கிஷங்கள் வெளிப்பட ஓ கரைகள் எங்களை விட்டு நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கல்வாரியின் மறைந்தவைகள் வெளிப்பட கரைகள் நீக்கப்படட்டும் இந்த காலை நேரத்தில். ஹalleluya. கல்வார் சுத்திகரிப்பின் ஆவியானவர் எங்களை ஒரு விசை கூட கழுவுவீராக. ஒவ்வொரு பாவங்களும் கழுவப்படட்டும், ஒவ்வொரு அக்கிரமங்களும் கழுவப்படட்டும். கல்வார் நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய சரியான நிலையிலே நாங்கள் அறிந்து உணர்ந்து சிந்திக்க கிருபை செய்கப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே
நீங்க இருதயத்தை. ஒரே ஒரு விசை தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையில் நிறைந்திருக்கிற அன்பு உள்ளமே, கரைகள் பெருக பெருக அநேக காரியங்கள் நமக்கு மறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கரைகள் மறைய மறைய அநேக மறைந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெளிவுபட்டு கொண்டே இருக்கும். இந்த காலை நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், யாராக இருந்தாலும் ஆண்டவரே, என் கரைகள் மறையட்டும், மறைந்த நன்மைகள் வெளியரங்கமாகட்டும். விரும்புகிறவர்கள் ஒரு விசை அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் சரியான நிலை அறியும்படியான கிருபையை தாரும். இன்னும் சுத்திகரிப்பை ஆண்டவரே வாஞ்சிக்க, ஏற்றுக்கொள்ள, அதற்கு விட்டு கொடுங்க, அதற்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். சுத்திகரையும், கரைகள் மறையட்டும், மறைந்த நன்மைகள் வெளியரங்கமாகட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆவியானவர்கள் செம்மையான வழியில் நடத்தி செல்லும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.